ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இது வந்து நம்மளோட 5த் ஆர்டர். அதாவது 4 ஆர்டர் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். நல்லபடியாவே முடிச்சு குடுத்துருக்கேன். எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இன்னும் 2 ஆர்டர் பெண்டிங்கில இருக்கு. ஸோ என்கிட்ட வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் இல்ல இல்லைங்களா கலெக்ஷன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போய் வாங்கணும். அதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது ஹஸ்பண்டுக்கு. சரி போய் வாங்கிட்டு வந்தேன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இவங்க மட்டும் இந்த ஆல்ரெடி நான் வச்சிருந்த இது வந்து கிராக்கல் பீட்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வச்சிருந்த அந்த மணிங்களை வந்து காட்டினேன் நான். அதில் வந்து இவங்க மட்டும் இது ஓகே பண்ணியிருந்தாங்க. மற்ற 2 பேரும் கிராக்கலில் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு தான் நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். டைம் மட்டும் கேட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னென்னா, நான் அந்த பீட்ஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த மணி தான் என்கிட்ட இருந்தது. ஸோ இதையும் அந்த பெனண்ட்டும் வச்சு நான் இது பீட்ஸ் பிரேஸ்லெட் ரெடி பண்ணிட்டேன். இந்த பெனண்ட் வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. லைட் வெயிட்டு தான். நம்ம கையில் வந்து ஹேங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம மணி மாதிரி போடுற மாதிரி கழுத்தில் போடுற மணியை வந்து அப்படியே பிரேஸ்லெட் மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சைஸுமே என் சைஸு தான் இது. அவங்க சொன்னது கரெக்டாக இருந்தது. எனக்கு போட்டு பார்த்துட்டு அப்படியே தான் செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸும் கேட்டிருந்தாங்க. இதே கலரில் வந்து பேங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னென்னா, அவங்க ஒரு கையில் இதை போட்டுட்டு இன்னொரு கைக்கு வந்து ஒரு கையோட ஒரு கைக்கான பேங்கிள்ஸ் மட்டும் செஞ்சு தாங்கன்னாங்க. அது வந்து நம்ம எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஏன்னா 2ம் எப்படி செஞ்சாலும் ஒரே ப்ரைஸாக தான் வரும். அதனால நான் என்ன சொல்லிட்டேன்னா, 2 கைக்குமே நான் செஞ்சு தந்துடுறேன். நீங்கள் ஒரு கைக்கு கூட போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா, பேங்கிள்ஸ்க்கு வந்து நம்ம இன்சைடில் நம்ம ஸ்கேல் வச்சுட்டு சென்டிமீட்டரில் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். அதுவும் வந்து ஒரு இன்ச்சு வந்து கொஞ்சம் விட்டு நம்ம பேங்கிளை செலக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இதே சைஸில் அவங்க சொல்கிற சைஸ்லேயே வந்து நம்ம பேங்கிள்ஸ் பண்ணோன்னா டைட்டாக இருக்கும் அவங்க போடும்போது. அதனால் 1 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பேங்கிள்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ கடையில் தான் வாங்கியிருந்தேன் அவங்க சைஸுக்கு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த த்ரெட்டு தான் இந்த கலர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது 2மே ஜாயின் பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.